ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு பார்த்தீங்கன்னா பிடி அண்ட் பிஆர்டி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொஷின் பேப்பர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது மேக்ஸு அண்டு கெமிஸ்ட்ரி. ஸோ மறுபடியும் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கொஷினோட பிடிஎஃப் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் அது. ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பேப்பர் வந்து எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாடலுக்காக. ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியில் நடந்தது. ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி மேஜர்ஸ்க்கு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கேண்டிடேட்டுக்கும் ஒரு சில இயர் கொஷின். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5-6 கொஷின்ஸ் இருக்கும். கெமிஸ்ட்ரி கொஞ்சம் அதிகமாக நடந்துச்சு, அதனால் அந்த கொஷின்ஸும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல் மற்ற சப்ஜெக்டும் கேட்டாங்க. ஸோ எனக்கு டைம் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இது வந்து ஒரு மாடலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல் போர்ஷனாக ரிவிஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன், ஒரு சில இயர் கொஷின்ஸ் எல்லாமே தேவைப்படும் அப்படிங்கிற கேண்டிடேட் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இயர் கொஷின் அதிகமாக அவைலபிளாக இருக்காது. நம்ம கைடு எதனாச்சும் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு நல்ல கைடாக வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து ஒன்ஸ் அகைன் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. ஸோ இந்த பிடிஎஃப் தான் சரிங்களா. இதில் நீங்கள் இந்த லிங்க் மாதிரி இருக்கும், கோடு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஓப்பன் பண்ணும்போது அடோப் ரீடர் வச்சு ஓப்பன் பண்ணுங்கள், அதில் கரெக்டாக இருக்கும். ஸோ மற்ற பிடிஎஃப் ரீடர் வச்சு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகுதுலான்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது அடோப் ரீடர் வச்சு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே போதும், அது இருக்கக்கூடிய அந்த கொஷின் பேப்பர் பேஜுக்கு வந்து என்ன பண்ணிவிடும், லோட் ஆகிடும். ஸோ ஒரு சில கொஷின் வந்து ஈஸியாக குயிக்காக ஓப்பன் ஆகிடும், ஒரு சில கொஷின் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அது வந்து அந்த பிடிஎஃபோட ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் சரிங்களா. இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ஆன்சர்ஸுமே இருக்குது, அதனால் நீங்கள் வந்து தேடி அலைய தேவையில்ல ஆன்சர்ஸ் வந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற மேஜர்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதே போல் இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருந்துச்சுனாலும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஒரு மாடலுக்காக மோஸ்ட்லி சிலபஸ் எல்லாமே சேமான சிலபஸாக தான் இருக்கும். 90% ஒரு 80% சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் சரிங்களா. இது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதனால் அந்தந்த பிடிஎஃப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணி வச்சுங்க பார்த்துங்க. டெலிகிராமோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்தடுத்து அப்டேட்டட் ஏதாச்சும் மெசேஜ் வந்துச்சுனாலும் அதில் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்ற ஸ்டேட்டில் நடந்த கொஷின்ஸு அண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நடந்த கொஷின்ஸு இதெல்லாமே வேணுங்கிற கேண்டிடேட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஆல்.